அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கே பொருந்திய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து படைப்பாளிகளுக்கான, படைப்பினங்களுக்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹுவை ஏற்பாடு செய்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே தான் நாமெல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சில விஷயங்களை தன்னுடைய பொறுப்பிலே, தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்றார். ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுகின்றான், இன்னல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கெல்லாம் அளவில்லாமல் ரிஸ்கை வாரி வழங்குகிறான் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையிலே தன்னை பற்றி சொல்லுகின்றார். இன்னொரு இடத்திலே வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைத்த அனைத்து படைப்பினங்களுக்குமான ரிஸ்கை நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வினுடைய பொறுப்பு இல்லாமல், அல்லாஹ்வினிடத்திலே அந்த படைப்பினங்களுக்கான ரிஸ்கின் பொறுப்பு இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் உயிர் வாழ முடியாது என்ற அற்புதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் எந்த இடத்திலே தங்கினாலும் சரி, எந்த இடத்திலே அவர்கள் ஒதுங்கினாலும் சரி, அந்த இடத்திற்கு அந்த ரிஸ்கை நான் கொண்டு சேர்க்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இன்றைக்கு அந்த ரிஸ்க்குக்காக, நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக நாம் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிறதே, முயற்சிகள் இருக்கிறதே, அது எண்ணில் அடங்காத கவலைகளையும் சிரமங்களையும் தருகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகின்றான், ஏன் நீ கஷ்டப்படுற, நீ ஏன் சிரமப்படுற, உனக்கான ரிஸ்கை நான் வைத்திருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். அதே நேரத்திலே ரிஸ்க் என்றால் உண்ணக்கூடிய உணவு மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்வாதாரம் சார்ந்த அனைத்துமே ரிஸ்க் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. ஹயாத்தாக இருக்கட்டும், அல்லது மௌத்தாக இருக்கட்டும், அல்லது மற்ற படைப்பினங்களாக இருக்கட்டும், ரிஸ்காக இருக்கட்டும், எல்லாமே அனைத்துமே ரிஸ்காகத்தான் இருக்கிறது. அனைத்தையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றார், தன் கைவசம் வைத்திருக்கின்றார். ஒரு படைப்பு இந்த உலகத்திலே உருவாக வேண்டும் என்றால், படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்திற்கு வெளியேற முடியாது. ஒரு தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஹயாத்தாக இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் வேண்டும். அல்லாஹ்வினுடைய அந்த நாட்டம் இல்லாமல் அல்லாஹ்வின் புறத்திலே அவன் அதை கைவிட்டு விட்டால் அதனுடைய நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்கள் வயிற்றிலேயே மௌத்தாகிவிடும், சில குழந்தை பிறந்து இறந்து விடும். இப்படியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டிலே தான் அல்லாஹ் தஆலா ஹயாத்தையும் வைத்திருக்கின்றான், மௌத்தையும் வைத்திருக்கின்றான். ஒருவருக்கு மௌத்து வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அந்த நாட்டம் இல்லாமல் அவனுக்கு எந்த வகையிலேயும் மௌத்து வராது. அதே நேரத்தில் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அவசிய தேவைகள் பார்த்தோம் சொன்னால் எல்லாத்தையும் இலவசமாகத்தான் வைத்திருக்கிறான். எல்லாமே இலவசம்தான். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் அதை காசாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் உருவாகிறது என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, இப்போ அல்லாஹ் தஆலா அவசிய தேவை என்ன? காற்று, மனிதனுக்கான ஆக்சிஜன் இலவசமாக கிடைக்கிறது. அல்லாஹ் இலவசமாகத்தான் வைத்திருக்கிறார். அதே போன்று அவசிய தேவை தண்ணீர், ஆகாயம், நெருப்பு எல்லாமே இலவசமாக தந்ததை இன்றைக்கு மனிதன் அதை மாற்றி அமைத்துக் கொள்கிறான். அதிலே அவர்கள் சிரமத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதாக மார்க்க வல்லுநர்கள் நமக்கு தெளிவாக தருகிறார்கள் விஷயங்களை. அதே நேரத்தில் பாருங்க, ஆடம்பரமான விஷயங்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது. ட்ரெஸ்ஸுகளாக இருக்கட்டும், தங்கங்களாக இருக்கட்டும், அல்லது வெள்ளியா இருக்கட்டும், எல்லாமே ஆடம்பரம். மனிதன் அது இல்லாமல் வாழ முடியும். தேவையான அளவுக்கான ஆடைகள் இருந்தால்
போதும். அலங்காரமான ஆடம்பரமான இந்த விஷயங்களுக்கு நாம் சென்றால் அது பணம் கொடுத்தால் தான் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அதை மட்டும் தன் கைவசம் வைக்கல. அல்லாஹ் இந்த உலகத்திலே யார் யாருக்கு எப்படி எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருக்கின்றார். அதே நேரத்திலே உயிரினங்களுக்கு ஏற்றார் போல் அல்லாஹ் தஆலா ரிஸ்கையும் வழங்குகின்றார். சிறுவர்களுக்கு என்ன உணவு வேணும், அல்லது வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு அவர்களுக்கான உணவுகளை அல்லாஹ் தஆலா தெளிவாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே எவைகளெல்லாம் உயிர் வாழ்கின்றதோ அனைத்துக்குமான ரிஸ்கை அல்லாஹ்வே வழங்குகின்றார். அதனால தான் நம்ம சொல்றோம் ரஸ்ஸாக், அல்லாஹ் ஆகிறவன் ரஸ்ஸாக். அல்லாஹ் தான் உணவை வழங்குகிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே நேரத்தில் ரிஸ்க் என்று சொன்னால் உணவு, உடை, இருப்பிடம், பொருளாதாரம், ஆரோக்கியம், மனைவி, மக்கள், வியாபாரங்கள் எல்லாமே ரிஸ்க் தான். எல்லாமே ரிஸ்க் தான். அந்த நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ரிஸ்கில் கட்டுப்பட்டதுதான். அந்த ரிஸ்கை தான் நாம் இன்றைக்கு குறிப்பாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ரிஸ்க் என்று சொன்னால் வெறுமனே உண்ணக்கூடிய உணவு மட்டுமல்ல. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக. ரப்பே, உன்னுடைய பாதையிலே நான் ஷஹாதத்தாக ஆக வேண்டும், எனக்கு ரிஸ்காகத்தான் என்று அந்த ஷஹாதத்தை ரிஸ்காக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறக்கின்ற வரைக்குமான அவனுக்கான தேவைகள் அனைத்துமே ரிஸ்கின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். இன்னைக்கு நமக்கு மத்தியில என்ன ஒரு விஷயம் குறை நம்மளுடைய எண்ணங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிறது, அல்லாஹ் எல்லாத்தையும் மொத்தமாக ஹோல்சேலாக தந்தா நல்லா இருக்குமே, ஏன் இப்படி பிச்சு பிச்சு தர்றான்? அந்த மாதிரியான எண்ணங்கள் இயற்கையாகவே மனிதர்களிடத்துல இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு எது தேவையோ அதை நான் தர்றேன், நீ தேவைக்கு மீறி வச்சிருந்தா நீ வீணாகி போயிடுவ என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். என்ன அந்த ஆயத்து, வலவு வஸத்தல்லாஹு ரிஸ்க, அந்த வசனத்திலே லிஇபாதிஹி வலவு வஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ், அதாவது நான் விசாலமாக அதிகப்படியாக தேவைக்கு மீறி அவனுக்கு நான் ரிஸ்கை வழங்கிவிட்டால், ஆரம்பத்திலே சொன்னேன் ரிஸ்க் என்பது உணவு மட்டுமல்ல, வசதி வாய்ப்புகள், மனிதனுக்கான உயிரினங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் குறிக்கும். இப்படி அந்த ரிஸ்கை நான் உங்களுக்கு விசாலமாக, என்னுடைய அடியார்களுக்கு நான் விசாலமாக ஆக்கிவிட்டால் அவர்களினுடைய நிலை என்ன ஆயிரும் தெரியுமா? இந்த உலகத்திலே அவர்கள் எல்லை மீறுவார்கள், அவர்கள் குழப்பங்களிலே வந்து விடுவார்கள், அவர்கள் பாவங்களிலே மூழ்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக சொல்லி தர்றான். அதனாலதான் யாருக்கு என்ன தேவையோ அவர்களுக்கான ரிஸ்கை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அளவாக சரியாக முறைப்படுத்தி தருகின்றார். அதனால் யாருக்குமே உணவு இல்லாமல் இந்த உலகத்திலே மரணிக்க மாட்டார்கள். உணவு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு பார்த்தோம், எத்தனையோ ஏழை மக்கள் பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து உணவுகளை வாங்கி செல்றாங்க. அல்லாஹ் அவர்களுக்கான உணவை அவர்களிடத்திலே கொடுத்திருக்கின்றார். அப்ப செல்வந்தர்கள் எல்லாம் தன்னுடைய பணங்காசு கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கான ரிஸ்கை தேடி கொண்டு போய் கொடுக்க செய்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நினைச்சே இருக்க மாட்டோம், ஒரு புறத்தில் இருந்து உணவு நமக்கு வரும். ஆனா நம்ம எதிர்பார்த்திருப்போம் அந்த உணவு தடையாகும், இன்னொரு இடத்துல நமக்கு உணவு ஏற்பாடாயிருக்கும். இது யதார்த்தமான ஒரு நிலை. அருமையானவர்களே, ரிஸ்க் இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் மௌத்தாகி இருக்கிறார்கள், மரணமாகி இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக அதை பார்க்கவே முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மௌத்தையும் தரமாட்டான் என்பது அல்லாஹ் உறுதியாக சொல்கின்றார். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்ன இப்ன ஆதம் ஹரப மின் ரிஸ்கிஹி கமா யஹரபு மினல் மௌத்தி லஅதரகஹு ரிஸ்கஹு கமா யுத்ரிகுல் மௌத். ஒரு மனிதன், ஆதமுடைய மக்கள் ரிஸ்கை தேடி அலைகிறார்கள், விரைகிறார்கள், ஓட்டம் பிடிக்கிறார்கள். எதை மாதிரி? மௌத்தை கண்டு அவர்கள் விரண்டோடுவதை போல. மௌத்துக்கு பயந்து எப்படி விரண்டோடுகிறார்களோ அதே போன்று மனிதர்கள், ஆதமுடைய பிள்ளைகள் ரிஸ்கை தேடி விரண்டோடுகிறார்கள்.
ஆனாலும் அதரக்ககும் அந்த ரிசுக்கை அவர்களுக்கு நாம் அடைய செய்கின்றேன். கமா யுத்ரிகுல் மௌத், மௌத் எப்படியாவது அவரை அடைவது போல நான் அந்த ரிசுக்கை அவர்களுக்கு அடைய செய்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமையான ஒரு தகவலை தருகிறார்கள். எப்படி ஒரு மனிதனுக்கு மௌத்து வந்து அவசியமாக வந்து அவனை பிடித்துக் கொள்ளுமோ அதே போன்று ரிசுக்கு அவனை தேடி வந்து அவனுக்கு கிடைக்கும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். இன்னொரு செய்தியாக நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த ஆத்மாக்கள் தனக்கான பரிபூரணமான ரிசுக்கை அடைந்ததை தவிர மௌத்தாக மாட்டார்கள். பரிபூரணமான ரிசுக்கை அவர்கள் அடைந்துதான் அவர்கள் மௌத்தாகுவார்கள். ஒரு கிராமத்துல அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அங்க கிராமங்கள்ல வயக்காடுகள் எல்லாம் கிணறுகள் ஓப்பனா இருக்கும், திறந்து இருக்கும். எங்க கிணறு இருக்குதுன்னு தெரியாது. அந்த தோப்புக்கான சொந்தக்காரருக்கு மட்டும்தான், உரிமையாளர்களுக்கு மட்டும்தான் எங்கே கிணறு இருக்கு இங்க என்பது தெரியும். அப்ப புதிதாக வந்த அந்த நபர் அந்த கிராமத்துல அந்த தோப்புக்குள்ள வேகமா ஓடுறாரு, கிணத்துக்குள்ள பதறி கீழே விழுந்துடுறாரு. கிணறு இருக்குன்னு தெரியல, கத்துறாரு, கதறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர் மக்கள் எல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு வந்து அவரை காப்பாத்தி மேல தூக்கி கொண்டு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப களைச்சு போய் இருந்ததுனால கொண்டு வந்த வேலைக்கு வந்த அந்த நபர்கள் தன்னிடத்துல இருந்த அந்த பாலை, ஒரு கிளாஸ் பாலை வந்து கொடுக்குறாங்க. ஏதோ ஆகாரம் கொடுக்குறாங்க, ஆசுவாசப்படுத்துவதற்காக, அவரை நிம்மதியடைய செய்வதற்காக. அதன் பிறகு நீ எப்படிப்பா நீ விழுந்த சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்கும் போது தான் விழுந்த அந்த முறையை சொல்லி காட்டுகின்றான். இப்படி வேகமா வந்தனா டப்புன்னு நான் உள்ள விழுந்துட்டேன்னு சொல்றான். அப்புறம் ஐயோ உள்ள விழுந்துட்டான மக்கள் எல்லாம் திரும்ப அவனை காப்பாற்றுறதுக்கு மேல தூக்குறாங்க. மையத்தாக வெளியே வருகிறான், மௌத்தாகி வெளியே வருகிறான். அப்போ முதல்ல அவன் விழுந்தான், ரொம்ப நேரம் கிணத்துக்குள்ள கிடக்கிறான், கதறான், பதறி போய் உள்ள விழுந்தான். ஆனா அவன் மௌத்தாகவில்லை. அவன் வெளியிலே வந்து அந்த ஒரு கிளாஸ் பாலையோ அவனுக்கான ரிசுக்கையோ குடித்ததற்கு பிறகு அவனே மௌத்தை தேடிக் கொள்கிறான். சாதாரணமாக விழுந்தா மக்கள் காப்பாற்றிக் கொள்வார்கள், நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவன் தோற்று போனான். உனக்கான மௌத்து ரிசுக்கு உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்காததால் உனக்கு அதுவரைக்கும் மௌத்து வரல, உனக்கான ரிசுக்கு முழுமையாக கிடைத்து விட்டது, உனக்கு மௌத்து வந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய முடிவை எழுதி விடுகிறான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் பெருமக்கள் நடந்த ஒரு தகவலை நமக்கு தருகிறார்கள். அருமையானவர்களே, அவனுக்கு எந்த உணவாக இருக்கட்டும், கடைசியாக எது அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அவனுக்கு கிடைத்தே தீரும். யாரிடத்தில் அவர் கடைசியாக பேச வேண்டும், யாரை அவர் கடைசியாக பார்க்க வேண்டும், எந்த உணவை அவர் கடைசியாக உண்ண வேண்டும், எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா முழுமையாக தீர்மானித்து வைத்து விட்டார். அல்லாஹ் முழுமையாக அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். யாரும் தீர்மானிக்க முடியாது. சில வயதான பெரியவர்கள் மௌத்தாகி விடுவார்கள் என்று நாம் எண்ணி இருப்போம். டெய்லி அவங்களுக்கு ஆகாரம் அப்பப்போ வெளியூர்ல இருந்து பிள்ளைகள் எல்லாம் வந்து பால் கொடுத்துட்டு போவாங்க. எந்த அளவுக்கு அவர் ஹயாத்தா இருக்கிறாரு, என்ன இவ்வளவு கடந்து வேதனைறாரு, சீக்கிரம் போயிட மாட்டாரா என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய ஹயாத்தை நீளமாக வச்சிருப்பான். ஆனா சில நேரங்கள்ல வயது குறைவாக உள்ள வாலிபர்கள் கூட ஒரு சின்ன நோயாக வந்தாலும் அவர்கள் பொட்டுன்னு போயிருவாங்க, மௌத்து வந்துடும். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவருக்கான ரிசுக்கு முடிந்து விட்டது. நமக்கு இயற்கையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்குமான ரிசுக்கு முன்னே வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை தேடி மனிதன் வேகமாக உயிரினங்கள் செல்கிறது, பின்னாடி மௌத்து துரத்துகிறது. எப்பொழுது அந்த ரிசுக்கு அவனுக்கான ரிசுக்கு முடிவடைகிறதோ, பரிபூர்ணமாக அவனுக்கு கிடைத்து விட்டதோ, அப்பொழுது ரிசுக்கு வந்து அவனை பிடித்துக் கொள்ளும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, ஆகவே மௌத்தை விட்டும் அந்த ரிசுக்கை விட்டும் நாம் தப்பிக்கவே முடியாது. ரிசுக்கும் பரிபூர்ணமாக அவன் உள்வாங்கி கொண்டுதான் மௌத்தை அடைய முடியும் என்ற ஒரு தெளிவான விஷயத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன சம்பவம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வஹியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். வஹி என்றால் எவ்வளவு அபூர்வமாக இருக்கும், எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல் என்பதை நாம் ஹதீஸ்கள் வாயிலாக தெரிந்து வைத்திருக்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வை தவிர மற்ற சிந்தனை எதுவுமே அவருக்கு வரக்கூடாது.
ஆனால் வகி வரக்கூடிய அந்த சமயத்திலே இடையிலே அவருடைய எண்ணம் கொஞ்சம் ஊசலாடுகிறார். ஏன்னா அவரு பல தொலைவில் உள்ள ஒரு தூர்சிரா மலையில ஒரு மலையில உட்கார்ந்து அல்லாஹ்வின் இடத்துல வகி வாங்கிக்கிட்டு இருக்கிறார். வாங்கும் போது அவருக்கான ஒரு சின்ன ஒரு சிந்தனை வந்துச்சு. என்ன சிந்தனை? ஆகா, நம்முடைய குடும்பம் மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க ரிஸ்குக்கு என்ன செய்வாங்க என்ற ஒரு சிந்தனை மூசா நபிக்கு வந்துருச்சு. அல்லாஹு தஆலா அந்த சிந்தனையை அறிகிறான். இன்னல்லாஹு மா ஃபி சுதூர், அல்லாஹு தஆலா உள்ளத்தில் உண்டான எல்லா விஷயங்களையும் அறிகிறான். நம்முடைய உள்ளம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களினுடைய உள்ளத்தையும் மறைத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளையும் அல்லாஹ் அறிகிறான். அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய எண்ணத்தில் ஓடக்கூடிய அந்த செய்தியும் அல்லாஹு தஆலா அறிந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மூசாவே, நீங்க உங்களுடைய கைத்தடியை அசாவை உங்களுக்கு முன்னால் உண்டான அந்த பாறையை அடியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அசாவை கொண்டு பாறையில் ஒரு அடி அடிக்கிறாங்க. பாறை உடைகிறது, முதல் பாறை. இரண்டாவதும் அல்லாஹ் அடிக்க சொல்லுகிறார். அந்த இரண்டாவதும் அந்த பாறையை அடித்தவுடன் அது நொறுங்கி கீழே விழுகிறது, இரண்டாவது பாறை. மூன்றாவது தடவையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் அடிக்க சொல்கிறான். அந்த பாறையில மூன்றாவது பாறையும் ஒடிந்து கீழே விழுகிறது, இடிந்து கீழே விழுகிறது. உள்ளே பார்த்தால் ஒரு புழு இருக்கிறது. ஒரு புழு உள்ளே இருந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. ஷகாவத், அதாவது முணங்கி கொண்டே இருக்கிறது. என்ன முணங்குகிறது, என்ன அது செய்கிறது, என்ன பேசுகிறது என்பதை, அந்த புழுவினுடைய சப்தத்தை அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கேட்க செய்கிறார். என்ன அது முணங்குகிறது என்று சொன்னால், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. சுப்ஹான மையரானி, என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே அத்தகைய ரப்பு பரிசுத்தமானவன். கலாமி, என்னுடைய பேச்சை கேட்கிறானே அவன் பரிசுத்தமானவன், அந்த ரப்பு பரிசுத்தமானவன். யஅரிஃபு மகானி, என்னுடைய இடத்தை அறிந்து வைத்திருக்கிறானே என்னுடைய ரப்பு, அவன் பரிசுத்தமானவன். வயதுகுருனி, என்னை நினைவுகூறி கொண்டே இருக்கிறானே அப்படிப்பட்ட ரப்பு பரிசுத்தமானவன். வலா என்சானி, என்னை மறக்காமல், என்னை மறந்து விடாமல் என்னை நினைத்து கொண்டிருக்கிறானே அப்படிப்பட்ட என் ரப்பு பரிசுத்தமானவன் என்ற அந்த தஸ்பீஹை, அந்த புழு முணங்கி கொண்டிருக்கக்கூடிய சப்தத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அறிகிறார்கள். அவர்களுக்கு கேட்கிறது. அப்பொழுதுதான் எண்ணுகிறார்கள், இந்த ரிஸ்கினுடைய விஷயத்திலே நம்முடைய கரத்திலே அல்லாஹ் தரவில்லை, அல்லாஹ் அதற்கு பொறுப்பேற்றிருக்கின்றான். அவனுடைய பொறுப்பிலே ரிஸ்க் வழங்கக்கூடிய அந்த பாக்கியம் அவனுக்கு சொந்தமானது, அவனுடைய கரத்திலே தான் இருக்கிறது என்பதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அறிந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் யாரானும் சரி, இந்த உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்டு விட்டால், அது புழுவாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, காகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா மனிதர்கள் உட்பட, இன்னும் சொல்ல போனால் அநியாயக்காரர்கள் உட்பட, முஷ்ரிக்கீன்கள் உட்பட, காஃபிர்கள் உட்பட எல்லோருக்குமான ரிஸ்கை அல்லாஹு தஆலா தாராளமாக கொட்டி கொடுக்கிறான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய, பெண்களினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு, சிசுவுக்கு உணவு கொடுப்பது யார்? நம்ம கொடுக்கிறோம். எப்படி அல்லாஹ் அந்த ரிஸ்கை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்? ஆச்சரியமாக இருக்கிறது. காகம் இருக்கிறது. அந்த காகம் குஞ்சு பொரித்து விட்டால் அந்த குஞ்சு காகத்தின் மீது வெள்ளை முடிகள் முளைத்திருக்கும். காகத்தை பொறுத்தளவு வெள்ளையை பார்த்தா பிடிக்கவே செய்யாது. வெள்ளை காகம் கூட அபூர்வமா எங்கேயாவது ஒன்று இருக்கும். ஆனா இந்த கருப்பு காகத்துக்கு தான் பொரித்த அந்த குஞ்சு, அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த முடிகள் வெள்ளையாக இருக்கிறது பிடிக்காது. குஞ்சு பொறிச்ச உடனே அதை விட்டுட்டு போயிடும், கண்டுக்கவே செய்யாது. அந்த குஞ்சை சார்ந்த எல்லா காகங்களும் வெளியில போயிடும். நீண்ட நாளுக்கு பிறகுதான் அந்த குஞ்சை தேடி வரும். காரணம், அந்த வெள்ளை முடிகள் விழுந்து கருப்பு முடி வளர்ந்ததற்கு பிறகு அதற்கு பிடிக்கும். தன்னுடைய குஞ்சு
இதுதான் என்பதை அறிந்து கொள்ளும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய ரிஸ்கை தேடிக்கொண்டு இந்த காகம் கொடுக்கும். அப்போ அந்த வெள்ளை முடிகள் கீழே விழுந்து கருப்பு முடிகள் முளைக்கின்ற வரைக்கும் அந்த காகத்திற்கான குஞ்சு காகத்திற்கான ரிஸ்கை யாரு கொடுப்பா? யார் கொடுத்திருப்பா? எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறான். எப்படியானாலும் சரி, எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் சரி, கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த ரிஸ்கை தேடி கொண்டு போய் கொடுக்க செய்கிறார். யாரின் மூலமாவது அல்லாஹ்தான் அந்த ரிஸ்கை அவர்களை அடைய செய்கிறார். நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பெண்ணாக பிறந்தார்கள். மெஹராபிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பொறுப்பிலே கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். எப்பொழுதெல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அந்த மெஹராபிலே வந்து பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மரியம் பெண் குழந்தை அவர்களினுடைய கரத்திலே வித்தியாசமான உணவுகள் எல்லாம் இருக்கும். வித்தியாசமான உணவுகள் எல்லாம் இருக்கும். அவர்கள் ஆச்சரியமாக கேட்பார்கள், இந்த ரிஸ்கெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? உங்களுக்கு எப்படி கிடைத்தது? சொல்வார்கள், காலத்து மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைத்தது என்பார்கள். அதாவது காலத்திற்கு சீசனுக்கு தோதுவான உணவுகள் கிடைத்தாலும் பரவாயில்லை, சீசனுக்கு அப்பாற்பட்ட உணவுகள் எல்லாம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக சிறுமியாக இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையில் யார் இருந்தாலும் அவர்களுக்கான ரிஸ்கை அல்லாஹ் வழங்கியே தீர்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இங்க நம்ம பள்ளிவாசல்ல கூட ஒரு சின்ன காட்சி பார்ப்பேன், ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகை முடிந்ததுக்கு தஸ்பீஹில உட்கார்ந்திருப்பேன். டெய்லி ஒரு 4 ஈக்கள் ஆடிக்கொண்டே இருக்கும். முன்னாடி தஸ்பீஹ் செய்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டெய்லி அந்த 4 ஈயை விட அதிகமா இருக்காது, 4 ஈ தான் வரும். அந்த பள்ளி அந்த 4 ஈயையும் தேடி தேடி பறந்து பறந்து போகக்கூடிய அந்த ஈயை போய் அது சாப்பிட்டு அது இப்ப சாம போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடும். அதான் முடிஞ்சிருச்சு. அது மறுநாளும் அதே 4 ஈய பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த 4 ஈயை யார் வரவழைத்தது? ஏதாவது இனிப்பை கொண்டு நம்ம தடவுனமா? இல்ல, அந்த பள்ளிக்கான உணவை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன தேவையோ அந்த உணவு உனக்கு கிடைச்சிரும் என்று அல்லாஹ் தஆலா தினந்தோறும் அந்த 4 ஈக்களை அதற்கு உணவாக வழங்குகிறார். இந்த இடத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இங்க உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்துட்டு இருப்போம் மாதிரி பின்னாடி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பது உண்டு, அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாமோ ரிஸ்கை தன்னுடைய படைப்புகளுக்கு வழங்குகிறானே என்ற ஒரு சிந்தனை அவ்வப்போது நமக்கு வரும். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமான ரிஸ்கையும் ஒரே நேரத்தில் கொடுப்பதில்லை. கிராமங்கள்ல பார்க்கலாம், கோழி வளர்ப்பாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கான உணவை அது அவங்க வச்சிருவாங்க. எல்லா கோழிகளும் வந்து அவ்வப்போது பசிக்கும் போதெல்லாம் கொத்திட்டு போகும். அன்றைக்கு அந்த பிளேட்ல உள்ள தட்டுல உள்ள உணவு காலி ஆயிரும், அதோட முடிஞ்சிடும். இன்னும் சில பேர்கள் கோழிகளுக்கு உணவு போடுவாங்க, கையில கொஞ்சத்தை எடுத்துட்டு வருவாங்க, காலையில அப்படியே தூவி விடுவாங்க, வந்து சாப்பிடும். அது ஆட்டோமேட்டிக்கா வயிறு நிறைஞ்ச உடனே போயிடும். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் வரும், கொஞ்சம் உணவுகளை தூவி விடுவாங்க, அதற்கான தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது மாதிரி போயிடும். இது இப்படி 2 வகையான உணவுகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். ஒருத்தருக்கு அல்லாஹ் நிறைவாக ஒட்டுமொத்தமாக முதல்ல கொடுத்து விடுகிறார். அவர்களுக்கான தகுதி, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய தராதாரம் அது அவர்களுக்கு போதுமானது. அவர்களினுடைய தகுதிக்கேற்ப அல்லாஹ் அதை கொடுத்து வைத்திருக்கிறான். அவர்களுக்கான தேவைகளை அவ்வப்போது அதன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஆனால் சில பேருக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்தா இந்த உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க, அவங்க வீணாக்கி பெறுவாங்க. அந்த ரிஸ்கெல்லாம் அவர்கள் வீணாக்கி விடுவார்கள். அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், ஒட்டுமொத்தமான உணவையும் ஒரே நேரத்தில் நமக்கு கொடுத்தா அவைகள் அதை வீணாக்கி விடுவார்கள். அதனால யார் வீணாக்குவாங்கிறது அல்லாஹுக்கு தெரியும். யார் அதை அனிச்சாட்டியம் பண்ணுவார்கள், அதிலே ஃபித்னா பண்ணுவார்கள் என்பது அல்லாஹுக்கு தெரியும். அதனால அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களை அறிந்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கான தேவைகளை அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுகின்ற போது அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
அருமையானவர்களே, இந்த இரண்டாவது வகையை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றார். தேவைக்கேற்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்கை வழங்கி கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம அந்த ரிஸ்க்குக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாஹ் நடத்திலே தான் அந்த ரிஸ்கை கேட்க வேண்டும். அவன் கைவசம் வைத்திருக்கிறான். இப்போ ஒரு ஆளை நம்பி, ஒரு நபரை நம்பி நம்ம ரிஸ்கை எடை போடவே முடியாது. நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். சில நேரங்களில் தவறா நினைக்க கூடாது. ஒரு ஒரு பதிவுக்காக நான் சொல்லுகிறேன், நம்முடைய தெளிவுக்காக. ஒரு இடத்துல நம்மளை கூப்பிடுறாங்கன்னா வீட்டில் போன் அடிச்சு சொல்லிடுவோம், எப்பா ஒரு சமயம் நான் சாப்பிட்டு வந்துடுவேன், நீ சாப்பாடு ஆக்காத, கொஞ்சம் கம்மியா போடுன்னு சொல்லிடுவோம். அங்க ரிஸ்க் நமக்கு இருக்காது. சில நேரங்களில் வீட்டில் போய் சாப்பிட வரும், எப்பா நான் வீட்டுக்கு வந்துடுவேன், அதனால சாப்பாடை குறைச்சிடாத, எனக்கும் சேர்த்து ஆக்கிக்கான்னு சொல்லும் போது நிர்பந்தமாக இன்னொரு இடத்துல எனக்கு ரிஸ்க் வந்துடும். அப்போ ரிஸ்கை தீர்மானிக்கக்கூடியவன், ரிஸ்கை வழங்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆக நமக்கு இந்த ரிஸ்கை தான் அல்லாஹ் அளந்திருக்கிறான் என்பதை நாம் அதிலே உறுதியாக அல்லாஹ் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ரிஸ்கின் விஷயத்துல நம்ம புலம்புவது கூடாது. ஏன் நமக்கு இப்படி தந்திருக்கிறான், ஏன் இவ்வளவு, அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு முழுமையான ரிஸ்கை, நல்ல ரிஸ்கை, ஹலாலான ரிஸ்கை தான் என்று அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்க வேண்டுமே ஒழிய அல்லாஹுவை விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, புலம்ப கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, என்னங்க எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கம்பா, அல்லாஹ் ஏதோ இருக்கவே வச்சிருவான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை நிறைவாக வைத்திருக்கிறான், ரிஸ்க் எனக்கு தாராளமாக கிடைக்கிறது என்று மன நிறைவோடு செல்கின்ற போது அந்த மன நிறைவுக்கான ஆகாரத்தை ரிஸ்கை அல்லாஹ் தஆலா முழுமைப்படுத்தி தருகிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆன்மீக பேரரசர் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா உனக்கான ரிஸ்கை கண்டிப்பாக கொடுத்து விடுவான். நமக்கான ரிஸ்கை அல்லாஹ் எந்த விதமான தடையும் இல்லாமல் உனக்கு தந்துருவான். அது உறுதியாக இருக்கிறது. கண்டிப்பா ரிஸ்க் இல்லாம நம்ம மௌத்தாக மாட்டோம், அதுல உறுதியாக இருக்கிறது. ஆனா உன்னுடைய வயது குறைந்து கொண்டே இருக்கிறது, உன்னுடைய ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படுவதில்லை, ஆனால் உறுதியான ரிஸ்கை பற்றி நீ கவலைப்படுகிறாயே என்று இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது நமக்கான ரிஸ்க் உறுதியாகிவிட்டது, அதை பற்றி நம்ம கவலைப்படுறோம், ஓடுறோம், அப்படி அலைகிறோம், இப்படி அலைகிறோம், நம்மளை வருத்தி கொள்றோம் ரிஸ்க்குக்காக. ஆனா ரிஸ்க் அல்லாஹ் உறுதியா எழுதி வச்சுட்டான். ஆனா உன்னுடைய ஆயுள் ஒவ்வொரு நாளும் நீ பலகீனமாகி கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய பலகீனத்தை பற்றி என்றைக்காவது நீ கவலைப்பட்டது உண்டதா? என்றைக்காவது உன்னுடைய ஆயுள் குறைகிறது என்று நீ அதை யோசித்தது உண்டதா என்று ஆன்மீக பேரரசர் இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு எச்சரிக்கையாக நமக்கு ஒரு செய்தியை தருகிறார்கள். அதே போன்று ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களும் பெரிய ஒரு ஆன்மீக சிந்தனைவாதி தான். இந்த உலகத்தில் என்னுடைய ரிஸ்கை, எனக்கான ரிஸ்கை அல்லாஹ்வை தவிர மற்ற யாரும் அதை தீர்மானிக்க முடியாது, அதற்காக கவலைப்படுவதும் கூடாது, அதை பற்றி நீ கவலைப்படாத என்பதாக ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன்னா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ரிஸ்க் தேடுறதை விட அமல்கள்ல முழுமையாக ஈடுபட்டு இருப்பாங்க. இபாதத், தொழுகை, நோன்பு வைக்கிறது, மற்ற காரியங்கள், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய விஷயத்துல இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அதற்காகத்தான் சொல்கிறார்கள், எனக்கான ரிஸ்க் அல்லாஹ் உறுதியா எழுதி வச்சுட்டான், அதனால நான் அமல்கள்ல முழுமையாக ஈடுபடுறேன் என்பதாக ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே கதை தான் நம்ம கதை. இன்னைக்கு உழைக்கிறதுல தான் நம்ம முன்மாதிரியா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதிகமாக சம்பாத்தியம் பண்ணணும், அதிகமாக சொத்து சேர்க்கணும் என்று நம்ம எண்ணுகிறோம். ஆனா அமல் செய்யணுமே, நாளைக்கு எதை கொண்டு அல்லாஹ் இடத்துல போய் நிற்கிறது, எதை கொண்டு நாம சொர்க்கம் செல்ல போகிறோம் என்பதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனா எதுல கவலைப்படணும், அமல்கள் சார்ந்த, நம்முடைய இபாதத்துகள் சார்ந்த கவலை தான் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். பாருங்க, அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் மனிதனுக்கு ரிஸ்க அவனுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறான் பாருங்க. ஒரு தாய்ப்பால் குழந்தைக்கு குளிரான நேரத்துல அந்த தாயினுடைய அந்த தாய்ப்பால்
சூடா இருக்குமா குளிரான காலங்கள்ல, அதே மாதிரி வெப்பமான காலங்கள்ல தாய்ப்பால் ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா. பிறந்த 3 மாச குழந்தைக்கான அந்த தாய்ப்பால் ரொம்ப மெல்லிசாக இடை குறைந்ததாக இருக்குமா. அதே போன்று ஆண் பிள்ளைக்கான தாய்ப்பால் கனமாக இருக்குமா, பெண் பிள்ளைகளுக்கான தாய்ப்பால் கனம் குறைவாக இருக்கும் என்றெல்லாம் நமக்கு விளக்கம் தந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குமான, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏற்ற ரிஸ்கை அல்லாஹ் அவ்வப்போது தேவைக்கேற்ப தந்து கொண்டிருக்கிறான் என்ற ஈமான் நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்பதிலே தெளிவான தகவல்களை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரிஸ்க தர்றான் பாருங்க, யாருக்கெல்லாம் ரிஸ்க தர்றான். பாவம் செய்யக்கூடியவனுக்கு ரிஸ்க தர்றான், குற்றங்கள் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க தர்றான், அவனை தின்றவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க தர்றான், மற்ற ஷிர்க்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க தர்றான். ஒருபோதும் ஒரு நாளும் இந்த உலகத்தில் தன்னுடைய படைப்பினங்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதில் அல்லாஹ் தெளிவாக இருக்கிறான். நாம் தான் நம்பிக்கை இழந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, பறவைகள், கால்நடைகள் எல்லா காலையில வெளியில செல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய ரிஸ்க் எங்க இருக்கும்னு யாருக்கு தெரியாது. பாருங்க, காலையில பறவைகள் எல்லாம் கூட்டை விட்டு வெளியிலே செல்கிறது. எங்க ரிஸ்க் இருக்குன்னு அதுக்கு தெரியுமா? ஆனா மாலையில் தன்னுடைய கூட்டிற்கு வருகின்ற போது வயிறு நிரம்பி வருகிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நமக்கும் எல்லா வகையான உணவுகளையும் நமக்கு ரெடியாக வச்சிருக்கிறான். நம்ம தேடி போக வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேடி போகணும், முயற்சி செய்யணும். ஆனால் ரொம்ப கவலைப்படாதீங்க, இபாதத்துகளில் கவலைப்படுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, யா அல்லாஹ், ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு நான் ரிஸ்க் கொடுக்கணும், அந்த உயிரினங்களுக்கு நான் ரிஸ்க் கொடுக்கணும், எனக்கு அந்த பதவியை தான், ஒரு நாளைக்கு மட்டும் அந்த உரிமையை தான், ஹக்கத்தான் சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவர்கள் விரும்பி கேட்டதுனால அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை ஒரு நாள் மட்டும் கொடுத்தான். அது என்ன ரிஸ்க்? கடல்கள்ல வாழக்கூடிய மீன்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறது. ஏராளமான ரிஸ்க்குகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடலில் ஓரத்தில் வைத்திருந்தார்கள். வரக்கூடிய எல்லா மீன்களுக்கும் ரிஸ்கை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பெரிய திமிங்கல மாதிரியான ஒரு மீன் வந்துச்சு. இருந்த உணவெல்லாம் காலியாகி போச்சு. அதுக்கு இன்னும் வயிறு நரம்புல போகல. சின்ன சின்ன மீன்கள்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. கடைசியாக அந்த மீன் சொன்னது, இது நாள் வரைக்கும் என்னுடைய ரப்பு வயிறு நிரம்ப எனக்கு உணவு தந்திருக்கிறான். இன்றைக்கு உங்களின் மூலமாக ரிஸ்க் கிடைத்தது, பாதி வயிறு தான் நிரம்பி இருக்கிறது, முழுமை ரிஸ்க் எனக்கு, முழுமையான அந்த ரிஸ்க் எனக்கு கிடைக்கல என்று அந்த மீன் சொன்னதாக வரலாறுகளிலே நம்மால் காண முடிகிறது. அப்போ ரிஸ்கான பொறுப்பை அல்லாஹ் தான் வைத்திருக்கின்றார். யாருக்கு எவ்வளவு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். அவனிடமே நாம் கேட்க வேண்டும். அவன் தான் நமக்கான ரிஸ்க் தருபவன் என்பதை உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதையும் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹுவை பயந்து வழிபட்டு அல்லாஹுக்கு முழுமையாக இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவருக்கான வழிகளை நாம் பலவாறாக பிரித்து கொடுக்கிறோம். ஒன்னில்லாட்ட ஒன்று அல்லாஹ் அந்தந்த வகைகளில் இருந்து ரிஸ்கை அவர்களுக்கு அல்லாஹ் வாரி கொடுக்கின்றார். எப்படி எல்லாம் கொடுக்கிறான் தெரியுமா? அவர்கள் யோசித்து பார்க்கிறாத, அவர்கள் சிந்தித்து பார்க்கிறாத அளவுக்கான, அவர்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள், அந்த விதத்தில் அவர்களுக்கான ரிஸ்கை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இப்படி எல்லாம் நமக்கு ரிஸ்க் வருதா? நம்ம நினைச்சே பார்க்க முடியல. அல்லாஹ் இப்படி எல்லாம் நமக்கு ரிஸ்கை தர்றானே, சிந்தித்து கூட நம்மளால பார்க்க முடியல. இந்த அளவுக்கான ரிஸ்கை அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களுக்கு வழங்குகிறான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீதவிகளே, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு அவனுக்காக முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக, அவனுக்கு மட்டுமே பயந்து நடக்கக்கூடியவர்களாக, அவனிடத்திலே நம்முடைய தேவைகளை முழுமையும் கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் சாலிகானவர்களாக வாழ வைத்த நாளை சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை பெருமானாரோடு சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பெரும் வாக்கியத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.